ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ரிஸ் கிச்சன். ப்ளூபெர்ரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி தோசைக்கு சிம்பிளான ஒரு கேரளா சைடிஷ் ரெசிபி தாங்க. இது சூப்பராக இருக்குங்க. தோசை கூட சப்பாத்தி கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு. அது என்னென்னா கப்பையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அதை பண்ண போகிறோம். நான் கப்பையை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். வெளியே இருக்கிற தொலி இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளே ஒரு கட் பண்ணும்போது ஒரு நரம்பு மாணிக்க வருங்க. அதையும் எடுத்துட்டு கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கரில் அந்த கட் பண்ண கப்பையை நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் அதாங்க கட் பண்ணியிருக்கேன். ரொம்பையும் பெருசாக இல்லாமல் ரொம்பையும் சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு அளவுக்கு போதும் மிளகாப்பொடி. இப்போ வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கப்பை முங்குற அளவுக்கு போதும், ரொம்பையும் வேண்டாம். கப்பையில் கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வேகும்போது உப்பு சேர்க்கும்போது கப்பைக்கும் கொஞ்சம் உப்பு கிடைக்கும் வெந்த விட்டு. அதுக்கு தான் இது இப்போ மூடி போட்டுக்கலாங்க. இது இப்போ நம்ம ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க. ரெண்டு விசில் வந்துச்சுங்க. நான் இப்போ அடுப்பு அமர்த்திக்கிறேன். ப்ரெஷர் போகவும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேன் சூடாகிடுச்சுங்க. இல்லை இப்போ தேங்காய் எண்ணெய் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இல்லை இப்போ கொஞ்சம் கடுகு சேர்க்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் ஆப்ஷன் தான், வேணா சேர்த்துக்கலாம். ஜீரகம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் கறிவேப்பிலை. இதில் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இடித்து எடுத்துருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும். இதுக்கு நான் இஞ்சி சேர்க்கலைங்க. பூண்டு சேர்க்கும் போது இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ போட்ட வெங்காயம் வெள்ளைப்பொடிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாப்பொடி, நம்ம ஏற்கனவே கப்பை வேகும்போது அதுலேயும் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி சேர்த்துருப்போம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். உரப்பு பார்த்துட்டு அப்புறமேட்டு காணலன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச கப்பையும் சேர்த்துக்கிறோங்க. நான் ப்ரெஷர் போகவும் கப்பையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கப்பையை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கப்பையை இதுலேயே இன்னும் கொஞ்சம் வேக வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கிடுவாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏற்கனவே கப்பை வேகும்போது அதிலேயே உப்பு சேர்த்துருப்போம். இப்போ கிரேவிக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். பார்த்துட்டு அப்புறமேட்டு காலைல சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கப்பை நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இந்த கப்பையை நம்ம உடச்சி விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம நைஸாக மசிச்சுட்டா போதுங்க.
எல்லா கப்பையும் நம்ம நல்லா மசிக்கணும்னு இல்லை, லேசாக இடையில ஒரு பீஸு கிடைக்கணும் இல்லைங்க, அதனால் கொஞ்சம் லேசாக மசிச்சு விட்டால் போதும். பாருங்கள், நான் கரண்டி வச்சு மசிக்கும் போதே நல்லா மசியுதுங்க. அப்போ அந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நான் மசிச்சு விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மசித்ததும் கொஞ்சம் பீஸாகவும் நமக்கு இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எல்லாம் மசிச்சு விட்டால் நமக்கு ஒரு களி மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு தான் நான் சொன்னது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பும் பார்த்துக்குருவோம். எனக்கு கொஞ்சம் உப்பு உரப்பு குறைவாக இருக்குங்க. அப்போ அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு உரப்பு காலைல நம்ம 2வது கூட சேர்த்துக்கலாங்க. முதலே போடும்போது கூடிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட முடியாது. அதுக்கு தான் நான் பார்த்துட்டு சேர்த்துக்கிறோன்னு சொன்னது. நமக்கு இந்த கப்பைக்கறி கொஞ்சம் நெகட்டியாக தாங்க இருக்கணும். இல்லைன்னா நம்மளை அடுப்பில் இருந்து இறக்கி வைக்கவும் மறுபடியும் கட்டியாக தொடங்கும். அதுக்கு தான் கொஞ்சம் நெகட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ கப்பைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை அமர்த்திக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.